உன் மனக்குறை என்னவென்று கேட்கிறேன். கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார்? என்ன சொல்றார்? மயந்தான் இல்லாது மருந்தி வந்திருக்கிறேன் முன்னாக்கிறேன். மயந்தான் இல்லாத காரணத்தினால் தங்களை தேடி ஓடி வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி வந்தவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க தான் சொல்லணும். சிவன் அருளால் ஒரு செம்மாங்கனி தாரே சிலந்திர பாலையே அகிலம் தங்கிட்டார் அடியேற்ற பாயம் அருள் புரியமையா அருளால் ஒரு செம்மாங்கனி தாரே சிலந்திர பாலையே அகிலம் தங்கிட்டார் அருள் புரியமையா நீ கோரி வந்த எண்ணமதி நிறைவேற வேண்டுமேயானால் நான் பரமனை குறித்து மகத்தான தவத்தை செய்து தவத்தின் பலனாரி ஐயன் என்ன தருகிறாரோ அது உனக்கு தருகிறேன். பெற்றுக்கொள்வாய். ஒரு வரமாக ஓ மனோகர ஓ மனோகர மகையாவ சிவபெருமானை பூஜித்து அன்னவரை வணங்கி நின்றபடியால் அவருடைய அருளினாலே ஒரு செம்மாங்கனி கிடைத்திருக்கிறது. ஒரு செம்மாங்கனி கிடைத்திருக்கு. இந்த கனியை மன்னனுக்கு கொடுத்து பிள்ளை கனியை தீர்க்க வேண்டும். ஆமா, மன்னர் அழைத்துக் கொண்டு வா. புறப்படு போகலாம், புறப்படு. வாருங்கள். சாமிகள், எனக்கு குழந்தை இல்லை என்று உங்களிடம் சொன்னேன். ஆமா, சிவனை நோக்கி தவம் செய்து நீங்கள் சிவனை நோக்கி தவத்தை செய்து தவத்தின் பலனாலே ஒரு மாங்கனி கிடைத்திருக்கிறது. இந்த மாங்கனியை கொண்டு போய் உன் மனைவிக்கு கொடுத்தாயானால் புத்திர சந்தானம் உண்டாகும். ஓ மரோகர ஓ மரோகர ஓ மரோகர பழத்தை பெற்றுக் கொண்டாய் சென்று உன் மனைவிக்கு கொடுத்தால் புத்திர சந்தானம் உண்டாகும். நான் சென்று வரட்டுமா? இருங்க. பழத்தை கொடுத்துட்டீங்க. ஆமா, இருந்தாலும் இந்த பழத்தை என்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு நல்ல முறையாக ஒரு பிள்ளை பிறந்தால் உண்மைதான் அதுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, உங்க பேர் எனக்கு தெரியாது. கண்ட கல்சி மகாமுனிவர் என்பார்கள் என்னை. உங்க பேர் என்ன? கண்ட கல்சிக மகாமுனிவர். அப்படியா? இந்த வனத்திலே வாழ்ந்து வருகிறேன். இந்த வனத்துடைய பெயர் கண்ட கல்சிகர் வனம். அப்படியா? ஆமா, கண்ட கௌசிக வனம். ஆமா. ஏய், இவர் இருக்கக்கூடிய காடானது இந்த பேரு தண்டகௌசிக வனம். அவர் பேரு சண்டகௌசிக முனிவர் மகாமுனிவர் உரைக்கிறார். ஆமா. அப்படி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் பெயரும் இட வேண்டும். அதனாலே உங்களை அழைக்கிறேன். உங்கள் திருவாக்கினாலே பெயர் சுட்டு அழைத்த நேரத்தில் உனக்கு வந்து திருவாக்கினாலே உன் பிள்ளைக்கு நான் பெயரை சுட்டுகிறேன். நான் யாருன்னு கேட்காம போறீங்க. ஆமா, ஓடி வந்தாய், என்னை வணங்கினாய், உன்னை பார்த்தால் மன்னன் போல் இருக்கிறது என்று கூறினேன். என் நாட்டை சேர்ந்தவர் நீங்கள்? என்னுடைய நாடு கிரிவிருட்சம் அல்லது மரகத நாடு என்று உரைப்பார். கிரிவிருட்சம் என்று சொல்லக்கூடிய மரகத நாடு உன்னுடைய நாடு. என் பெயர்? உன்னுடைய பெயர் மரகத மன்னர். பிரகலத்தன் இரண்டு பேர் எனக்கு. அல்லது மரகத மன்னன் என்று சொல்வார்கள். ஆமா. அதனாலே குழந்தை பிறந்தால் உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன். ஆகட்டும். அப்போது வந்து பெயரை சுட்டலாம். ஆகட்டும், ஆகட்டும். நானும் கானக சென்ற விஷயம் தேமா முடித்தது. இப்போது நாட்டுக்கு போய் வருகிறேன். புறப்பாடுங்கள். கானக சென்ற விஷயம் ஜெயமாக முடிந்து விட்டது. இந்த ஜெயம் பெற்ற விஷயத்தை என்னுடைய மனைவிமார்கள் சொல்லணும். இருவருக்குமே சொல்லணும். என் மனைவிமார் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? எனக்கு 2 மனைவிமார்கள். 2 மனைவிகள். ஆமா. எங்க அவருடைய பேர் தெரியுமா? மகாராஜா, எப்பவுமே ஒரு மனைவி தான் கட்ட வேண்டும். உங்களுக்கு மட்டும்தான் 2 மனைவி. என்னுடைய மன கஷ்டம். ஏன்
ஒரு குழந்தை இல்லா காரணத்தினாலே குழந்தை இல்லாத காரணத்தினால் அக்கா தங்கி இருவருமே நான் திருமணம் செய்தேன். 2 பேருமே திருமணம் செய்துக்கினேன். ஆனா என்னுடைய போராத வேலை 2 பேருக்குமே குழந்தை இல்ல. 2 பேருக்குமே குழந்தை இல்ல. ஆமா. அதனால பெயர் என்ன தெரியுமா? என்ன பேர்? கற்பனை. கற்பனை. பொற்பனை. கற்பனை பொற்பனை. என்னோட மனைவி 2 பேர். கற்பனை பொற்பனை. ஆமா. இந்த விஷயத்தை அவனும் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். நீ சென்று சென்று என்னுடைய மூத்த மனைவி கற்பனையே அடுத்து வரியா? புறப்படு புறப்படு. போயிட்டு வா போயிட்டு வா. வந்தவர் யார் என்று தெரிகிறதா? விளக்கமாக சொல்லணுமா? நான் சொன்னால் தெரியும். தெரியும். ஆமா. என்னுடைய பெயர் பேர் என்ன? நான் வாழக்கூடிய நாடு எந்த நாடு? யாரை மணந்திருக்கேன்? யாரை மணந்திருக்கேன்? சொன்னால் எல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டும். தெளிவா சொன்னா தெரியுமா? ஓ யாரை மணந்திருப்பாங்க சொன்னா பாக்கலாம். யாரை மணந்திருக்காங்கமா? வீட்டுக்காரர் தான் மணந்திருப்பாங்க. யாரை மணந்திருக்காங்க? வீட்டுக்காரர் தான் மணந்திருக்கீங்களா? சரி விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொல்றேன்.
ஆ